ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 7 மணிக்குள்ள அங்கே பாருங்கள் விவர்ஸ், எவ்வளோ வெயில் வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முருங்கைக்கீரை எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியாக போயிருக்காங்கன்னு. அதை கொஞ்சம் ஒடிச்சு விட்டா தான் நம்ம கீழேயே இருந்து காய் பறிக்க முடியும். அதுபோக வேறு பழமும் பப்பாளி பழமும் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள். இந்த ஒட்டை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மரத்துலேயே பழுக்க விட்டு பாருங்கள் 2 பழம் நல்லா பழுத்துட்டாங்க. அதை தான் இப்போ பறிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் வேறு சூப்பராக பழுத்த. இன்னும் கொஞ்சம்னா அணிலார் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி பழுத்துருக்குன்னு பாருங்கள். எப்பா பழமே நல்லா 2 கிலோக்கிட்ட இருக்கும் போகிற, செம்மையாக வெயிட்டாகவும் இருக்குது. சூப்பரான பழம். இங்கே பாருங்கள், அடுத்து 2வது பழத்தையும் பறிச்சாச்சு. அதுவும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், கீரையும் கொஞ்சம் நம்ம ஒடிச்சுக்கலாம். பாவக்காய் கொடி அதுலேயும் போயிருக்காக போய் அதுலேயும் காய விட்டுட்டாங்க. இதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இங்கே பாருங்கள் விவர்ஸ், கீரை எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதில் முட்டை போட்டு போச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கு நமக்கு இவ்வளோ கீரை போதுமானது. இந்த பக்கத்து இடத்துல இருந்துச்சுல, அதுலேருந்து 2 விதை, முத்தின காயிலேருந்து 2 விதையை போட்டு வச்சதில் நல்லா பெருசாக நமக்கு தேவையான அளவு கீரை பறிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதோட 2 பழமும் பறிச்சாச்சு இன்றைக்கி. சின்ன அறுவடைனாலும் சூப்பரான அறுவடை. செடியோட அப்டேட்டும் பார்ப்போம் விவர்ஸ். கொஞ்சம் பாருங்கள், இந்த நித்திய மல்லிகைப்பூக்கள், இந்த ரோஜா மல்லி நல்லா பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு வரும் நினைக்கிறேன். 2-3 பூ வரும் நாளைக்கு பறிக்கிற மாதிரி. இதில் ஒரு மணத்தக்காளி விதையை எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அதுவும் நல்லா சிறப்பாக வருது. கீழே ஃபுல்லும் புதினா, இது மணத்தக்காளி கீரை. அதுக்கு மட்டும் ஒரு தொட்டி போட்டு வச்சுருக்கு. அதே மாதிரி இதுவுமே என்ன செடினே தெரியல, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சைடில் பக்க கிளையெல்லாம் அடித்து வருது. நான் இது கொய்யாவாக இருக்குமாக்குன்னு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். தெரில, வளர்ந்தால் தான் தெரியும். அதுவும் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நாளைக்கு தான் ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றணும். அதை என்ன பண்ணியிருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.